சென்னை திருவெற்றியூரில் மழை வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பற்றியும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டனவா என்பது குறித்தும் நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தொடர் மழையின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு இடங்களும் அதிகமாக பாதிப்புக்குள்ளானது. தற்போது மழையை தொடர்ந்து மழை விட்டு சென்ற சுவடு என்பது அதிகமாக தெரிகிறது. காரணம், தற்போது நாம் வட சென்னையில் குறிப்பாக திருவெற்றியூர் பகுதியில் உள்ள ராஜா சண்முகம் நகர் பகுதியில் இருக்கின்றோம். இங்கு மக்களினுடைய இந்த இல்லம் என்பது இந்த பகுதியில் உள்ள இந்த பகுதியே சற்று தாழ்வான பகுதியாக இருப்பதனால் இங்கு தண்ணீரின் தேக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மழை அதிகமாக பெய்த அந்த சூழலில் கிட்டத்தட்ட 4 அடிக்கும் மேலாக இங்கு தண்ணீர் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வசிக்கின்ற மக்கள் எல்லாருமே மழையின் போது தங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டதாக குறிப்பிடுகின்றனர். அதைத் தொடர்ந்து பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்த இந்த மக்கள் தற்பொழுது, அதாவது இன்றுதான் குறிப்பாக சென்னையில் அவர்களுடைய வீட்டிற்கு வந்ததாக குறிப்பிடுகின்றனர். இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அத்தியாவசியங்கள் எல்லாமே போய்விட்டதாக தெரிவிக்கின்ற அந்த மக்கள் வாழ்வாதாரம் என்பது எதுவுமே இல்லாமல் மீண்டும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொன்றையும் சம்பாதிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு உடைமையுமே இங்கு கெட்டு போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், கிட்டத்தட்ட 5 அடி அளவிற்கு தண்ணீர் இங்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பார்க்கும்போது இங்கு எல்லா வீடுகளுமே தரைத்தளம் வரையில் மட்டுமே இருப்பதனால் 5 அடி தண்ணீர் என்பது வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையுமே மோசம் செய்துள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்குள்ள மக்கள் தங்களுக்கான நிவாரணப் பொருட்களில் உணவுகள் எல்லாம் கிடைத்தாலும் கூட அத்தியாவசிய பொருட்களான உடை போன்றவை கிடைப்பதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து இங்கு தண்ணீரை வெளியேற்றுவது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அடிப்படை தேவைகளில் உதவியை செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.